வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி அப்பா வந்து டின்னர் செஞ்சிட்ருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி அப்பா கோழிக்கறி குழம்பும் இட்லியும் செஞ்சிட்ருக்கேன். எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுவாங்க, சரியா? கோழிக்கறி குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள். எப்படி இருக்கு? இந்த பாருங்க, அப்படிங்க வந்து இட்லி வெந்துட்டுருக்கு. இன்னைக்கு ஒரு பொடி பிடிக்க போகிறோம். ஹாய் வர்ஷா. ஹாய்ப்பா, வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த கால் கேட்குறதுல. ஆமாங்க, நான் கொஞ்ச நாள் ரொம்ப பிஸி ஆகிட்டோமா, நிறைய ஆர்டர்ஸ் வருது. ஸோ அதுக்காக அம்மா அப்போ கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. நாங்கள் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டோமா, ஸோ அதில் எங்களுக்கு டைம் இல்லாமல் ஆயிடுச்சு. சரி வாங்க, இன்னைக்கு என்ன டின்னர் ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே. அந்த பையன் என்ன கலாய்க்கிறான் அங்கேருந்து. எங்கப்பா கரண்டி எங்கே வச்சிங்க? அதில் ஒரு கரண்டி எடுத்துக்க. வெறித்தனமாக ஆரம்பிப்போம். ரொம்ப நாள் கழிச்சு போடுறோம்ல. இங்கே பாருங்க, சிக்கன் குழம்பு அப்பா தான் வச்சுருக்காரு. ஓகேவா? அப்படியே இந்த பக்கம் வாங்க. சுட சுட மல்லிகைப்பூ இட்லி. நீங்கள் கேட்கலாமா தலையில் வைக்கலாமான்னு கேட்பீங்க. ஓகே, உங்களுக்கு வேணும்னா விருப்பம்னா வந்து தலையில் கூட வச்சுக்கலாம். சரி, நான் டேஸ்ட் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே. இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்க எப்படி சாஃப்டாக இருக்கு. எப்படி கஜ கஜன்னு அம்மா பேசுறாங்க பாருங்களேன். நாங்கள் இங்கே வீடியோ எடுத்துன்னு இருக்கோம். சூப்பராக இருக்குப்பா. கறி சாப்பிட்டு காட்டுறேன். கறி நல்லா சாஃப்டாக வந்துருக்குப்பா. ஓகே, எங்கள் வீட்டு டின்னர் ஸ்பெஷல் என்ன நீங்கள் பார்த்துட்டீங்க. உங்கள் வீட்டு ஸ்பெஷல் என்ன நாங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஓகே, குட் நைட். குட் நைட். எல்லாரும் சமைச்சதை சந்தோஷமா சாப்பிடுங்க, நிம்மதியாக தூங்குங்க. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். பாய் பாய்.